அதிகாரி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா நிற்பதா? இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால நேற்று இரவுல இருந்து தூங்குறதே கிடையாது. அவர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என்ற அடிப்படையில் ஒத்த காலில் நின்று இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுக பொறுப்பாளர்கள் சமூக வலைதளத்தில் எழுதி கொண்டு வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த அளவுக்கு நேர்மையா செயல்படக்கூடியவர்கள் காவல்துறையை பக்கத்திலே வச்சுட்டு உங்களுக்கு ஆதரவா வேலை பார்க்க சொல்றீங்க. அப்படி நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா நின்னீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்காது. அரசு அதிகாரியா இருந்தா அந்த பணியில இருந்து நீக்கப்படுவீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டக்கூடிய செயல் தான் தற்போது தாசில்தார் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறது. வெளியில பேசுறது மட்டும் நாங்க மதவாத சக்திக்கு எதிராக பேசுவோம், நாங்க அதிமுக கட்சியை வீழ்த்த நினைக்கிறோம் அப்படின்னு மேடையில மட்டும் பேசுவாங்க. ஆனா செயல்பாடு முழுக்க 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 தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில தான் இவர்கள் களமாடுறாங்க. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பின கேள்விதான், திராவிடம்னா என்ன? வணக்கம். வணக்கம். இப்ப தற்போது நெல்லையில் நடந்த நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தாசில்தார் ஒருத்தர் கலந்துக்கிட்டாருன்ட்டு அவர் காத்திருப்போர் பட்டியல சேர்த்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஒரு அரசு அதிகாரி கலந்து கொண்டிருக்காரு. எப்படிங்க நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஒரு தாசில்தார் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் திமுக கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் பல பேர் பதிவு செஞ்சிருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை ட்விட்டர் பக்கத்தில் டேக் பண்ணி, பாருங்க முதலமைச்சர், ஒரு தாசில்தார் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காரு, அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேத்திலிருந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. தாசில்தார் மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு தற்போது தாசில்தார் அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல தாசில்தார் ஒருத்தர் கலந்து கொண்டதுக்கு தற்போது வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரி, எடுக்கட்டும், அது அவங்க விருப்பம். அதே போல இப்ப திமுகவுக்கு ஆதரவாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் செயல்படலையா? நீங்க சொல்லுங்க. எத்தனை மாவட்ட ஆட்சியர்கள் திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்க்கறாங்க? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்க்கறாங்களா இல்லையா? உங்களுக்கே தெரியுங்க. நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் கைது செய்யப்படும் போது, குறிப்பா அண்ணன் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படும் போது, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய கைபேசியை காவல்துறை அதிகாரிகள் வாங்கி வைக்கிறாங்களே. அவர் மேல என்ன புகாரோ அந்த புகாருக்கு ஏற்றது போல காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கணும். நீங்க நீதிமன்றத்துக்கு முன்பு அவரை நிறுத்துங்க. அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் நீங்க அதை தான் செய்யணும். மாறாக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய அலைபேசியில அவர் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு, அண்ணன் சீமான் கிட்ட பேசின குரல் பதிவுகள் எல்லாம் திருடி. இப்ப இது யார் இந்த வேலையை யார் பார்த்தது? காவல்துறை அதிகாரிகள் தானே பார்த்தாங்க. அப்ப அரசுக்கு ஆதரவா இந்த காவல்துறை அதிகாரிகள் வேலை பார்த்தாங்களா இல்லையா? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு காவல்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தார்களா? இப்ப போக்குவரத்து கழகம் இருக்கு. இப்ப போக்குவரத்து கழகத்துல தொழிற்சங்கம் இருக்கு. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் இருக்காங்க, அரசு ஓட்டுநரா இருக்காங்க. இப்ப மின் வாரியம் இருக்கு. இப்ப மின் வாரியத்துல எத்தனை அரசு ஊழியர்கள் பணிபுரியுறாங்க? அவங்களும் சங்கத்தில் இருக்காங்க. இப்ப திமுக சங்கம் அந்த தொழிற்சங்கத்தில் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் அந்த தொழிற்சங்கத்தில் இருப்பாங்க. அவர்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா என்னன்னா, இவர்களுக்கு ஒரு அரசு அதிகாரி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா நிற்பதா? இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால நேற்று இரவுல இருந்து தூங்குறதே கிடையாது. அவர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என்ற அடிப்படையில் ஒத்த காலில் நின்று இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுக பொறுப்பாளர்கள் சமூக வலைதளத்தில் எழுதி கொண்டு வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த அளவுக்கு நேர்மையா செயல்படக்கூடியவர்கள் காவல்துறையை பக்கத்திலே வச்சுட்டு உங்களுக்கு ஆதரவா வேலை பார்க்க சொல்றீங்க. அரசாங்கத்துக்கு ஆதரவா காவல்துறை வேலை பார்க்கலாம், ஆனா திமுக என்ற கட்சிக்காக காவல்துறை வேலை பார்க்கதா இல்லையா? எத்தனை டேட்டாக்களை காவல்துறை அதிகாரிகள் திருடி திமுகவிடம் கொடுக்கிறார்கள். அப்ப காவல்துறை திமுகவுக்கு வேலை பார்க்கலாம், தாசில்தார் திமுகவுக்கு ஆதரவு வேலை பார்க்கலாம், மாவட்ட ஆட்சியர் திமுகவுக்கு ஆதரவு வேலை பார்க்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா ஒரே ஒரு அரசு ஊழியர் கூட வேலை பார்க்க கூடாது. அப்படி வேலை பார்த்தா நாங்க இது போலதான் நடவடிக்கை எடுப்போம், எச்சரிப்போம் என்ற அடிப்படையில் தற்போது அவர் மேல நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கல. அதே போல அரசு ஊழியர்கள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நிக்கிறாங்களா களத்துல அப்படின்றத அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நீங்க அரசாங்க வேலைக்கு போனோமா, அரசு அதிகாரியா இருக்கீங்களா, நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா வேலை பார்க்க கூடாது. அப்படி நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நின்னீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்காது. அரசு அதிகாரியா இருந்தா அந்த பணியிலிருந்து நீக்கப்படுவீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டக்கூடிய
செயல் தான் தற்போது தாசில்தார் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறது. இது திட்டமிட்டு இந்த திமுக செய்யுது, வேற ஒண்ணும் கிடையாது. திமுகவுக்கு ஆதரவா நின்று இருந்தா சல்யூட் அடிப்பாங்க, பாருப்பா அரசு ஊழியரின் பணின்னு சொல்லிட்டு பாராட்டி இருப்பாங்க. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி சீமான் அவர்களை தாக்கி சமூக வலைதளத்துல எழுதுனா பாராட்டுவாங்க. காவல்துறை அதிகாரியே சீமான் அவர்களை தாக்கி பேசுறாருங்க, சீமானை விமர்சிக்கிறாருங்க. அவர் ஒரு அரசு ஊழியர். அரசு ஊழியர் கட்சி சார்ந்த ஒரு தலைவரை ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி, அவ்வளவுதான். அவர்களுடைய கான்செப்ட் இப்படிதான். இதன் அடிப்படையில தான் இவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா திமுக ஐடிவிங்க பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு, அதிமுக இருக்கு, அவங்களையும் தாண்டி சீமானை விமர்சிப்பதுக்கு இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இப்ப பாஜக, அதிமுக, இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் இருக்கு. இந்த கட்சிகளை எல்லாம் தாண்டி சமூக வலைதளத்துல அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பதே முழு நேர பணியா வச்சிட்டு இருக்காங்க. இவங்க வெளியில பேசுறது மட்டும் நாங்க மதவாத சக்திக்கு எதிராக பேசுவோம், நாங்க அதிமுக கட்சியை வீழ்த்த நினைக்கிறோம் அப்படின்னு மேடையில மட்டும் பேசுவாங்க. ஆனா செயல்பாடு முழுக்க 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 தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில தான் இவர்கள் களமாடுறாங்க. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பின கேள்விதான் திராவிடம்னா என்ன. இந்த ஒற்றை கேள்விக்கு 50 ஆண்டு கால வரலாறு, இது பெரியார் மண்ணு, அண்ணா பூமி, நாங்க கொள்கைவாதிகள் அப்படி பேசக்கூடிய ஒருத்தர் கூட முன்வந்து திராவிடத்துக்கு விளக்கம் கொடுக்கல. விளக்கம் கொடுக்க முடியல அவர்களால. திராவிடம் என்னன்னு தெரிஞ்சாதான் விளக்கம் கொடுப்பார்கள். அப்ப சீமான் அவர்கள் இந்த திராவிடம் என்ற ஐடியாலஜியை கடுமையா எதிர்த்து சண்டை செய்யறாரு. இப்ப தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறாரு. அப்ப தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி சீமான் வராரு. அப்ப திராவிடத்தை நோக்கி பல இளைஞர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்ப ஐடியாலஜியா தமிழ்நாட்டு அரசியல்ல வலுவா சீமான் அவர்கள் இருக்காரு. பாஜக நிக்கல, அதிமுக நிக்கல, கொள்கை ரீதியா வலுவா நிக்கல. ஆனா சீமான் அவர்கள் கொள்கை ரீதியா வலுவா நிக்கிறாரு. அதனால அவரை எதிர்ப்பதுதான் முழு நேர பணியா இந்த திமுக ஐடிவின் பொறுப்பாளர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல வாடகை வாயர்கள் எல்லாம் இருக்காங்க, திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம். அவர்கள் அதிமுகவை திட்டி ஒரு காணொலி வெளியிடுவாங்க, பாஜகவை திட்டி ஒரு காணொலி வெளியிடுவாங்க. அண்ணன் சீமான் அவர்களை திட்டி 8 காணொலி, 10ல 8 காணொலி வெளியிடுவாங்க. இதுதான் அவர்கள் பாஜக எதிர்ப்பு, இதுதான் அதிமுக எதிர்ப்பு. ஆனா நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பதே முழு நேர பணியாக வைத்துக்கொண்டு இவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவர்களுக்கு சீமான் அவர்களுடைய அரசியல் அச்சத்தை ஏற்படுத்துது. சீமான் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது, கூட்டத்துக்கு பணம் கொடுக்கறது கிடையாது. ஆனா மக்கள் தன்னெழுச்சியா வராங்களே, இளைஞர்கள் தன்னெழுச்சியா எழுந்து வராங்களே, இது அவர்களுக்கு பொறுக்கல. அதனால சீமானை வீழ்த்தணும், சீமானை வீழ்த்தினதான் திராவிட கொள்கையை நம்ம நிலைநாட்ட முடியும், இல்லைன்னா தமிழ் தேசியம் எழுந்து வந்துடும் என்ற அடிப்படையில தொடர்ந்து பல அவதூறுகளை, பொய் பிரச்சாரங்களை இந்த திமுக கையில் எடுத்து ஐடிவிங் பொறுப்பாளர்கள், வாடகை வாயர்கள் எல்லாம் திட்டமிட்டு வேலை பார்க்கிறாங்க. அதையெல்லாம் மீறிதான் தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினா அந்த கூட்டம் மாநாடு போல காட்சியளிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இளைஞர்கள் வருகை இருக்கு. 1000 விமர்சனங்கள், பல நூறு அவதூறுகள், எத்தனை அவதூறுகள் அள்ளி வீசினாலும் நாங்கள் சீமானின் கரத்தை வலிமைப்படுத்துவோம் என்ற அடிப்படையில பல இளைஞர்கள் ஒன்றிணைறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். இந்த திமுக காரங்களுக்கு பாஜக எதிரி கிடையாது, அதிமுக எதிரி கிடையாது. செயல்பாட்டு வடிவில களத்துல நாம் தமிழர் கட்சி தான் எதிரி. அதன் அடிப்படையில தான் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மோடியை விட நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தமிழ்நாட்டுல அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா மோடி அவர்களுடைய நண்பர்கள், உங்களுக்கே தெரியல. இந்த திராவிடமோ ஆரியமோ ஒன்னாயிடும். ஆனா தமிழ் தேசிய அரசியல் நம்மை கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்ற அடிப்படையில தான் தற்போது அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து வேலை பார்க்கிறாங்க. அவர்கள் வேலை பார்க்கட்டும். அவர்கள் நம்மளை எதிர்த்து வேலை பார்க்க தான் நம்முடைய வளர்ச்சி அதிகமாகும். அவர்களுக்கு நம்மை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய அரசியலை வீழ்த்தணும், சீமானை அப்புறப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க வேலை பார்க்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலின் அவசியம் நமக்கு தேவை. அதை உணர்ந்துதான் அண்ணன் சீமானின் கரத்தை நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். வரலாற்றில் அழிக்க முடியாத ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்ட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நகைச்சுவையை தான் நம்ம பார்க்கணும். இதை அப்படியே நம்ம சிரிச்சுட்டு நம்ம கடந்து போயிடலாம். அழிக்க முடியாத ஆட்சியா? நாங்கெல்லாம் உங்களை அழிக்க வேண்டியதில்லை, நீங்களே அழிச்சுப்பீங்க. திராவிட சித்தாந்தத்தை, திராவிட கொள்கைகளை நீங்களே அழிச்சுப்பீங்க. உங்களுடைய பேச்சை அழிச்சிடும். உங்க கட்சி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களே அழித்து விடுவார்கள். நீங்க கொள்ளையடிக்கிறீங்க, திருடுறீங்க, மக்களுக்கு எதிராக பல செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்க, விரோத போக்குல ஈடுபட்டு இருக்கீங்க. மக்களே உங்களை அப்புறப்படுத்த போறாங்க. அதனால
எதிர் திசையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை வீழ்த்தணும்னு இல்லை, நீங்களே விழுந்து போயிருவீங்க. இதுதான் நான் பதிலா கொடுக்க விரும்புறேன். இத்தனை நேரம் என் கேள்விகளுக்கு பதிலளிக்கு நன்றி. வணக்கம். நன்றி.